அப்படி பாதுகாப்பு அற்றவர்களாக பெண்கள் உணர்ந்திருந்தால் இந்த கூட்டத்திற்கு 80% இத்தனை பேர் பெண்கள் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் வந்து உட்கார மாட்டார்கள். பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இவ்வளவு பேர் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே பெண்களை பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் வந்துருது. பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அல்ல அவருடைய எண்ணம். உங்களை எல்லாம் பாதுகாக்கிறேன்ற பேர்ல உங்கள்ட்ட இருந்து ஒன்றிய அரசுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் தன் அண்ணன் சொல்லிக்கிறார் இல்லையா? உண்மையில் ஒரு அண்ணன் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு காலையில் வரும் பொழுது ஒரு வீடியோ ஒன்ன பார்த்தேன். அதுல ஒரு 18-20 வயது உள்ள ஒரு பெண் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்றத இதிலே போடுற கேளுங்க. பெண்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்த உடனேயே உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இல்லையா? எல்லா இடங்களிலும் சர்வ இடத்திலும் வியாபித்திருப்பதற்கு கடவுள் கிடையாது. நம் மத்தியில் முதல்வர் தான் எல்லா தெருவிலையும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரா? குற்ற சம்பவம் நடந்தா உடனடியா நடவடிக்கை எடுக்க, குற்றவாளிகளை பாதுகாக்க கூடாது. அப்போ அப்படி நடவடிக்கை எடுப்பவர் அப்பாவா இல்லை நடிக்கின்ற நீயா? 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கே படாத பாடுபடுறோம். 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பரீட்சைனா என்னன்னு தெரியுமா? தோத்து போனா அந்த பிள்ளைகளை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுமா? வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு ஒண்ணு கொடுக்க போறான். வொகேஷனல் ட்ரைனிங்னா என்ன? தையல் தைப்பது எப்படி? நான் சொல்லல, அவனே தன்னுடைய இதுல எழுதி வச்சிருக்கிறான். கார்பெண்டர் ஆவது எப்படி சொல்லி தர போறானா? எலக்ட்ரீசியன் ஆவது எப்படி சொல்லி தர போறானா? வேட்டு வேலை பார்ப்பது எப்படி கத்து கொடுக்க போறானா? உங்க வீட்டு பிள்ளையும் உங்க பக்கத்து வீட்டு பிள்ளையுமே ஒரே மாதிரி படிக்க வைக்க முடியாதுன்னா உங்க வீட்டு பிள்ளையும் உத்தரப்பிரதேச வீட்டு பிள்ளையும் எப்படி ஒரே மாதிரி படிக்க வைக்க முடியும்? முடியாது என்பது மட்டுமல்ல, அது கூடாது. அப்படி செய்தால் என்ன ஆகும் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாகும். இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி, இவற்றையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு வி விமல் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற திரு இன்பா ஏ ரகு அவர்களே, ஜி.பி. ராஜா அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய ஏர்போர்ட் PSR பாண்டியன் அவர்களே, வழக்கறிஞர் ரா பாலாஜி அவர்களே, கு தங்கம் அவர்களே, தொகுப்புரை ஆற்றுகின்ற தனபாலன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய கழகத்தின் இளம் பேச்சாளர் வர்ஷினி அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, மாவட்ட அமைப்பாளர்களே, மண்டல தலைவர் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர்களே, இந்த மேடை மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மேடை. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கூட்டத்துல பேசியிருக்கேன். ஆனா திமுகவினுடைய இளைஞரை நடத்துகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் என்னுடைய சொந்த மாவட்டத்தில் பேசுவதை நான் இந்த மேடையில் பெருமையாக கருதுகிறேன். அதுவும் எங்களுடைய மதுரை தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் நலத்திட்ட நாயகர் இளைய சேடப்பட்டியார் திரு மு மணிமாறன் அவர்கள் முன்னால் பேசுவது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமங்கலத்தை பொறுத்தவரையில் அந்த ஊர் இன்றைக்கும் காவிமயமாகாமல் காத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துக்காரர்களின் வரிசையில் முன்னணியில் நின்று கழகத்தை காத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள். பல பேர் இதே ஊரில் விளம்பரங்களில் நீங்கள் அதிகமாக பார்த்திருக்கலாம். ஆனால் தான் செய்கின்ற உதவி செய்கின்றவர்களுக்கு தெரிந்தால் போதுமானது என்று எந்த விளம்பரத்திற்காகவும் செய்யாமல் உள்ளபடியே உதவ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உதவுபவர் நம்முடைய சேடப்பட்டியார் அவர்கள். அவருடைய தலைமையில் நடக்கின்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மணி 7:20. எனக்கு முன்னால் பேசினாங்கள ஒரு சின்ன பொண்ணு வர்ஷினின்னு. அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியுமா? BA தமிழ் படிக்கிறாங்க. முதல் வருஷம் படிக்கிறாங்க. பாத்திமா காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க முதல்ல பேசும் பொழுது அவங்களுக்கு என்ன சொன்னோம்? இளம் பேச்சாளர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த இளம் பேச்சாளர் அப்படின்றவங்களை எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? ஒரு சில மாதங்களுக்கு முன்னால, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால எல்லா மாவட்டத்திலையும் கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடம் முடித்த மாணவர்கள்ட்டையும் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்கின்ற தலைப்பில் ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. மொத்தம் எத்தனை பேர் பதிவு செஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? 17,000 பேர் பதிவு செஞ்சாங்க. அந்த 17,000 பேர்ல 1000 பேர் மண்டல அளவுல தேர்வானாங்க. அந்த 1000லிருந்து தேர்வானவர் அந்த வர்ஷினி. 200 பேர் மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 200 பேரில் ஒருவர் அந்த மாணவி. இந்த கட்சி தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 75 வருஷம் ஆகுது இல்லையா? 75 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா?
75 வருடங்களுக்கு பிறகும் ஒரு கட்சி இளைஞர்களிடம் போய் பேச்சு போட்டி நடத்தியது மட்டுமல்லாமல் அவங்க பேச்சு போட்டியோட அவங்கள விட்டுறல, மறுபடியும் அவங்கள 6 மாசத்துக்கு ஒருக்க சென்னையிலேயோ அல்லது முக்கிய நகரங்களிலேயோ சந்தித்து என்னை போன்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் போய் வகுப்படுத்தி விட்டு வந்திருக்கிறோம். பயிற்சி கொடுக்கிறார்கள் இளைஞர்களுக்கு. 75 ஆண்டுகள் ஆன ஒரு இயக்கம். வெறும் ஓட்டு வாங்குவதற்காகத்தான் ஒரு கட்சி நடத்தப்படுகிறது என்றால் அந்த கட்சி இந்த பேச்சாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ஏன்னா எதிர்கட்சி என்று ஒன்று இருக்கிறது. அங்க என்னைக்காவது இந்த மாதிரி பேச்சாளர்களை தேர்வு செய்து பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கவே முடியாது. இதோ தலைமை கழக பேச்சாளர்கள் வந்திருக்காங்க, கேட்டு பாருங்க. ஒவ்வொரு முறையும் எங்க கட்சிக்கு வந்துடுறீங்களான்னு அந்த பேச்சாளர்களிடம் போய் நிற்பார்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக. எந்த காலத்திலும் பேச்சாளர்கள் என்பதை பற்றியோ அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியோ அவர்களுக்கு கவலைப்பட்டதில்லை. இப்போ புதுசா ஒரு நடிகர் வந்திருக்கிறார். யாரு? புது எம்ஜிஆர். 40 வருஷத்துக்கு ஒருக்க எம்ஜிஆர்கள் அவதாரம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். 72ல எம்ஜிஆரே அவதாரம் எடுத்தார். 40 வருஷத்துக்கு ஒருக்க புதுசா எம்ஜிஆர்கள் அவதாரம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். 20 வருஷத்துக்கு ஒருக்க புது எம்ஜிஆர்கள் அவதாரம் எடுப்பார்கள். சில வருஷங்களுக்கு முன்னாடி சிவர்களில் எல்லாம் இதே மதுரையில இதே திருப்பரங்குன்றத்துல தான் மாநாடு போட்டு கருப்பு எம்ஜிஆர் ஒருவர் அவதாரம் எடுத்தார். ஞாபகம் இருக்கா? யாரு? நம்முடைய நடிகர் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் என்ற பட்டத்தோடு அவதாரம் எடுத்தார். அந்த கட்சி என்ன ஆனது? இப்ப புதுசா இன்னொரு எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. அவரும் இதே பனையூர் தான். இந்த பனையூர்ல சென்னையில இருக்கிற பனையூர். அந்த பனையூரில் இருந்து வந்திருக்கிறார். கேட்டை திறக்கவே மாட்டார். நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா கேட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். கலைஞர் வீட்டை புகைப்படத்துல பார்த்திருக்கீங்களா? கோபாலபுரம் வீட்டை நியூஸ் பேப்பர்ல டிவி சேனல்ல எல்லாம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க போனாலும் உள்ள போய் கலைஞர் புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்திட்டு வெளியே வரலாம். 2 அடி தான் அந்த வீட்டோட கேட்டு உயரம். 21 அடிக்கு கேட்டு போட்டு வச்சிருக்கிறான் ஒரு நடிகர். புதிதாக கட்சி ஆரம்பித்து விட்டு ஆட்சியில் இருந்து இந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? உங்களுக்கு எல்லாம் தேவையான நாள் தான். என்ன நாள்? உழைக்கும் மகளிர் தினம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு என்ன தினம்? உழைக்கும் மகளிர் தினம். இந்த உழைக்கும் மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு வீடியோ போடுறாரு. யாரு? நடிகர் விஜய். வீடியோல என்ன தெரியுமா பேசுறாரு? பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே அப்படின்ட்டு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ இன்றைக்கு அவர் பதிவு செய்கிறார் தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல. அந்த வீடியோவில் அவர் பேசி இருக்கக்கூடிய அந்த செய்தி உண்மைதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையில் பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தான் இருக்கிறார்களா? அப்படி பாதுகாப்பு அற்றவர்களாக பெண்கள் உணர்ந்திருந்தால் இந்த கூட்டத்திற்கு 80% இத்தனை பேர் பெண்கள் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் வந்து உட்கார மாட்டார்கள். பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இவ்வளவு பேர் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள், இல்லையா? என்ன வயசானா என்ன? எல்லா வயதை சேர்ந்த பெண்கள் பார்க்க 3 வயசு பொண்ணுல இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாதுகாப்பாகத்தான் இருப்பதால தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. அவர் என்னன்னு தன்னை சொல்லிக்கிறாருன்னா அண்ணன் அப்படின்னு சொல்றாரு. யார் அண்ணன்? ஒரு அண்ணனுடைய வேலை என்ன? வீட்டுல அண்ணன் என்பவன் யார்? அண்ணன் என்பவன் அந்த வீட்டில் அப்பாவுக்கு அடுத்து அந்த வீட்டை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும், அந்த வீட்டுக்கு வழிகாட்டுபவனாக இருக்க வேண்டும். இது நம்முடைய எதிர்பார்ப்பு, இல்லையா? ஒரு வழக்கமான ஒரு குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு இதுதானே. அண்ணன் என்பவன் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதுதானே எதிர்பார்ப்பு. மணிப்பூர்னு ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல 2 சமூகங்களுக்கு இடையில பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா காவல்துறை ஆயுத கிடங்க கொள்ளையடிக்கிறாங்க. காவல்துறை ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது, இல்லையா? அப்படியே தெரிஞ்சாலும் அதை உடைச்சு உள்ள போய் கொள்ளையடிக்கிற அளவுக்கு போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அப்ப ஆயுதங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் பார்க்காத மாதிரி இருக்கிறேன், நீ எடுக்காத மாதிரி எடுத்துட்டு போயிரு. இதுதானே நடந்திருக்கும். ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த ஆயுதங்களை காட்டி மிரட்டி பெண்களை நிர்வாணப்படுத்தி நடு ரோட்டில் இழுத்து கொண்டு போனார்கள். அதை
அதை திமுக கண்டித்தது, முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டித்தார், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டித்தார். அப்ப அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா? சினிமாவில் டூயட் பாடி கொண்டிருந்தாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்புக்காக எந்த வாயையும் திறக்கவில்லை. கட்சி ஆரம்பிச்ச உடனே பெண்களை பாதுகாக்கணும்ன்ற எண்ணம் வந்துருது. பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அல்ல அவருடைய எண்ணம். உங்களை எல்லாம் பாதுகாக்கிறேன்ற பேர்ல உங்கள்ட்ட இருந்து ஓட்டு வேணும்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஓட்டுக்காக அம்மானும் தாயேனும் வந்து நிக்கிறிய, வெட்கமா இல்லையா? ஓட்டை தவிர என்னைக்காவது இந்த வரலாற்றில், அவருடைய 50 ஆண்டு கால வரலாற்றில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான எவ்வளவோ விஷயங்கள் நடந்தேறினவே. குஜராத்ல பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது தெரியுமா? வயிற்றுல கருவோட இருக்கிறாங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கருவறுத்து கண்ணு முன்னாடி அவங்க குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் வெட்டி கொன்னாங்க. யாரு? அப்ப யார் அந்த முதலமைச்சர்? இப்ப இருக்கிறாரே பிரதமர், அவர் தான் அப்ப முதலமைச்சர். அந்த குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை செஞ்சுட்டாங்க. 11 பேர் குற்றவாளிகள். அவங்கள ஜெயில போடுறதுக்கு அந்த அம்மா ஒத்த ஆளா நின்று முற்போக்கு இயக்கங்கள் உதவியோட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடத்தி அந்த கொடியவர்களை எல்லாம் சிறையில் அடைக்க வேலை பார்த்தா, நன்னடத்தை காரணமாக. எது நன்னடத்தை? பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தார்களே அது நன்னடத்தையா? குழந்தையை கருவிலேயே அறுத்தெறிந்தார்களே அது நன்னடத்தையா? கூட்டாக சேர்ந்து ஒரு குடும்ப பெண்மணியை இப்படி கண் முன்னாலேயே, குடும்ப உறுப்பினர்கள் கண் முன்னாலேயே கொலை செய்ய பார்த்தார்களே அது நன்னடத்தையா? 11 பேரை விடுதலை செஞ்சுட்டாங்க. அந்த அம்மா திரும்பவும் வழக்கு நடத்தினாங்க, போராட்டத்தை விடல, திரும்பவும் வழக்கு நடத்தினாங்க. வழக்கு நடத்தி அந்த 11 பேரை திரும்ப சிறையில் அடைக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. குஜராத் அரசாங்கம் என்ன சொன்னது தெரியுமா? அந்த 11 பேர் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, சரி கூப்பிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னா அவங்களை எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. அந்த 11 பேர் ஜெயில இருந்து வந்த போது மாலை போட்டு அவர்களை வரவேற்று கூட்டிட்டு போனது பாஜக காரன். ஆனா அவன் என்ன சொல்றான்? அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். இது ரொம்ப முன்னாடி எல்லாம் நடக்கல, 1.5 வருஷம் முன்னாடி நடந்தது இந்த வழக்கு. அப்போது எங்கே போனார் இந்த நடிகர்? இந்த 1 வருட காலத்தில் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கின்றன? எதற்காவது வாயை திறந்தாரா? அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஓட்டு வேணும்ன்றதுக்காக உங்க முன்னாடி வந்து நடிப்பதற்காக இருக்கிறார். ஒரு எலெக்ஷன் தாங்க முடியாது. ஏன் சொன்னனே? அந்த வர்ஷினின்ற பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னு. போன வருஷம் அந்த பொண்ணை தேர்ந்தெடுத்து சென்னைக்கு கூப்பிட்டு சென்னையில 2 நாள் அவங்களை தங்க வைத்து அவர்களுக்கு வகுப்பு நடத்தி, இந்த வருஷம் ஒரு நாள் சென்னையில 2 நாள் அவங்களை கூட்டிட்டு போய் தங்க வைத்து 2 நாள் உபசரித்து 2 நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான திராவிட இயக்க ஆளுமைகள் 20க்கும் மேற்பட்டவர்களை கூட்டிட்டு போய் காலையிலிருந்து நைட் வரைக்கும் அவங்களை உட்கார வச்சு வகுப்பெடுத்து பயிற்சி கொடுத்து இங்கே அனுப்பி வைத்திருக்கிறது திமுக. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த ஊருக்கு வந்தாரா? இந்த ஊருக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் மூலமா இளைஞரை சந்திச்சாரா? அந்த இளைஞர்கள் யாரையாவது கூட்டிட்டு போய் நம்ம கட்சியினுடைய கொள்கை இதுதான் பாடம் எடுத்தாரா? எடுத்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவருடைய நோக்கம் அது அல்ல. உண்மையிலேயே நல்ல நோக்கத்தோடு நீ கட்சி ஆரம்பிக்கிறாய் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? பேரறிஞர் அண்ணா கட்சி தொடங்கிய போது என்ன செய்தார்? இப்படி கிராமமாக வந்து கொடியை ஏற்றி வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்வை ஊட்டினார். தெருமுனை பிரச்சாரம்னு நம்ம பேசியிருப்போம். தெருமுனை பிரச்சாரம்னா ஒண்ணும் கிடையாது. இந்த தெருவுல நின்று முக்குல நின்னுக்கிட்டு மைக்கும் கிடையாது, லைட்டும் கிடையாது. தெருமுக்குல போய் நின்று, அம்மா நான் திமுக காரர் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசணும்னு 4-5 பேரை கூட்டிட்டு முக்குல நிப்பாட்டி வச்சு 4 பேர்கிட்ட பேசி ஆரம்பிச்சு அப்படி தெரு தெருவா பேசி 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 வளர்ந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் பயிற்சி கொடுத்து இந்த கருத்துகளோடு பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் தன் அண்ணன் சொல்லிக்கிறார் இல்லையா? உண்மையில் ஒரு அண்ணன் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு காலையில் வரும் பொழுது ஒரு வீடியோ ஒன்ன பார்த்தேன். அதுல ஒரு 18-20 வயதுள்ள ஒரு பெண் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்றத இதிலே போடுற கேளுங்க. ஜஸ்டிஸ் பசீத் அஹ்மத் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். சமீபத்துல நடந்த 6th வேர்ல்ட் கப் கேரம் டூர்னமெண்ட்ல 3 கோல்ட் மெடல் வின் பண்ணி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்ததுல ரொம்ப பெருமையா இருக்கு. கேரம் ஆடி உலக அளவுல தங்கம் வென்று இருக்காங்க. எனக்கு உதவியா இருந்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்க அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுனர், என்னால 1.5 லட்சம் ரூபாய் கட்ட முடியல. அந்த நேரத்துல எனக்கு ஊக்குதவியா கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு உலக அளவிலான கேரம் போர்டு டோர்னமெண்ட் 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும்.
அந்த மாணவி தவிக்கிறார். அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோ ஓட்டுநரால ஒரு நாள் நைட்ல 1.5 லட்சம் ரூபாய் பெறட்ட முடியுமா? ஏர்போர்ட்ல போய் பிளைட் ஏத்த முடியுமா? பிளைட்டுக்கு டிக்கெட் எடுக்க முடியுமா? அங்க போய் சாப்பாட்டுக்கு செலவு பண்ண முடியுமா? இப்படி கூட்டிட்டு சுத்த முடியுமா? முடியல. அந்த பெண் என்ன செய்வதென்றே தெரியாமல் நிற்கிறார். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த பெண்ணை அழைத்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு துறையில் இருந்து அந்த பெண்ணுக்கு உதவிகளை ஏற்பாடு செய்து அவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று தமிழ்நாட்டின் சார்பாக கேரம் போர்டிலே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். கேரம் போர்டு மட்டுமல்ல, செஸ், கபடி என்று இந்தியா முழுவதும். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. உத்தரப்பிரதேசத்துல மாற்றுத்திறனாளி வீரர்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்காக சென்றார்கள். தமிழ்நாடு அணியை சேர்ந்த வீரர்கள். அந்த வீரர்கள் அங்க போன போது என்ன நடந்தது தெரியுமா? ட்ரெயின் ஏறுறதுக்கு போயிட்டாங்க. வடக்குல ஒரு ஊர்ல, அதுவும் உத்தரப்பிரதேசத்துல ட்ரெயின் ஏறுறதுன்றது என்ன நிலவரம் நமக்கு தெரியும். நம்ம ஊர் மாதிரி ஏறி நம்ம சீட்டுல உட்கார முடியாது. வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க போய் பார்க்கறாங்க, ஃபுல்லா யார் யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன செய்யறதுனே தெரியாம வாசல்ல நின்று வீடியோ எடுத்து போடுறாங்க. வீடியோவை பார்த்த அடுத்தபடி தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அத்தனை பேருக்கும் விமான டிக்கெட் போட்டு இருந்த இடத்திலிருந்து அப்படியே விமானத்தில் ஏற்றி கூட்டி வந்து இங்கே சேர்த்தார்கள். ஒரு அண்ணன் இதைத்தான் செய்வார். அண்ணன் இப்படி உதவி செய்வார். ஒரு அப்பா என்ன செய்ய வேண்டும்? ஒரு அப்பா இதையும் தாண்டி அந்த பெண் சொந்த காலில் நிக்கிறதுக்கு, இங்க இருக்கிற எத்தனை பேர் வீட்டுல அவங்க அப்பா, நீ படிமா, குறைஞ்சபட்சம் படிக்கணுமா, படிக்காம ஒண்ணும் பண்ண முடியாதுமா, வேலைக்கு போறியோ இல்லையோ ஒரு டிகிரியை படிச்சிருமான்னு இப்பவும் சொல்லி உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க இல்லையா? ஒரு அப்பா அதை செய்யணும் இல்லையா? அந்த அப்பாவாக இருந்து அந்த பெண் உயர்கல்வி படிப்பதற்கு காசு இல்லையா, மாசம் மாசம் 1000 ரூபாய் நான் தர்றேன், நீங்க வெளியே போய் செலவு பண்ண முடியலையா, உங்களால சுதந்திரமா இருக்க முடியலையா, புருஷன் ஒரு 10 ரூபா புருஷன் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு இன்னொரு அம்மாவும் பேசுறாங்க, அதே விழால, மகளிர் தின விழாவில தான் பேசுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்றத அந்த அம்மா பேசுறதே காட்டுறேன். அதுக்கு மேல படிக்க வச்ச எனக்கு பெற்றோர் இல்ல, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியப்பா வீட்டுல தான் இருந்தேன். ரொம்ப கொடுமையை அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்னோட திருமண வாழ்க்கையை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். அதுவும் எனக்கு சரியா அமையல. சண்டையும் சத்திரவுமா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ரொம்ப மன உளைச்சலாகி நானே மண்ணெண்ணை எடுத்து என் மேல ஊத்திக்கிட்டேன். அப்ப என்னோட கணவர் என்னை வந்து காப்பாற்றுவார்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் வந்து என்னை பத்த வச்சு விட்டுட்டாரு. பத்த வச்சுட்டான். புருஷன் என்ன செஞ்சாரு? பத்த வச்சுட்டான். மண்ணெண்ணை ஊத்திட்டு நிக்கிற பொண்டாட்டிய ஒரு புருஷன் பத்த வைக்கிறான். அந்த பெண் பாதி எரிந்தும் எரியாத உடலோடு மருத்துவமனையில் சென்று அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதற்கு பிறகு மருத்துவர்கள் எப்படியோ போராடி அவரை காப்பாற்றி விட்டார்கள். காப்பாற்றியதற்கு பிறகு அந்த பெண் எப்படி வாழ்வது என்றே தெரியாத ஒரு நிலையில் இருந்தார். அதற்கு பிறகு அவரை வாழ வைத்தது எந்த திட்டம் தெரியுமா? 12 பெண்களா சேர்ந்து ஒரு வீட்டு மொட்டை மாடியில மாசம் மாசம் ஒரு கூட்டம் போட்டு நம்ம என்ன செய்யலாம்னு பேசுறீங்களா? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? மகளிர் சுய உதவி குழு. 12 பேர்ல இருந்து 20 பேர் வரைக்கும் சேர்ந்து நடத்துறீங்களா? கூட்டா சேர்ந்து லோன் எடுக்கிறீங்களா? அந்த லோன்ல விவசாயம் பண்றதோ அல்லது ஏதோ ஒரு தொழில் பண்றதோ செய்றீங்களா? தையல் மிஷின் வாங்குறதுல இருந்து ஏதோ ஒண்ணு செய்றீங்களா? அப்படித்தான் இந்த பெண்ணும் மகளிர் சுய உதவி குழுவின் மூலமாக கடன் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த பெண் வாழ்க்கையில் முன்னேறி இன்றைக்கு காரில் சென்று துணி விற்பனை செய்து சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அப்பா இதை செய்ய வேண்டும். ஒரு அண்ணன் செய்ய வேண்டியதையும் ஒரு அப்பா செய்ய வேண்டியதையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்தை பார்த்து பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் என்று சொல்லுகிறாயா? பெண்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்த உடனேயே உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இல்லையா? எல்லா இடங்களிலும் சர்வ இடத்திலும் வியாபித்திருப்பதற்கு கடவுள் கிடையாது. நம் மத்தியில் முதல்வர் தான் எல்லா தெருவிலையும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரா? குற்ற சம்பவம் நடந்தா உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். குற்றவாளிகளை பாதுகாக்க கூடாது. அப்போ அப்படி நடவடிக்கை எடுப்பவர் அப்பாவா இல்லை நடிக்கின்ற நீயா? யோசித்து பாரு. நடிகர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். இன்றைக்கு நாம் பேச எடுத்திருக்கக்கூடிய விஷயம் இன்னும் முக்கியமானது. இந்த விஷயத்தை பற்றி இந்தி திணிப்பு இல்லையா? இந்த இந்தி திணிப்பை பற்றி வேறு எந்த கட்சியாவது இந்த ஊருக்கு வந்து பேசி இருக்கிறார்களா? வந்தாங்களா? செல்லூர் ராஜ் வந்தாரா? ராஜன் செல்லப்பா வந்தாரா? ஆர்பி உதயகுமார் வந்தாரா? இங்கதானே இருக்கிறாங்க. இந்தி திணிப்பை கண்டித்து இந்த ரோட்டுக்கு வந்தார்களா? வரலையே. ஏன் வரல? யார் வந்திருக்கிறார்கள்?
சேடப்பட்டி மணிமாறன் வந்திருக்கிறார், விமல் வந்திருக்கிறார், திமுக மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த கட்சிக்காரனும் இந்தி திணிப்புக்கு எதிராக வரவில்லை. ஏன் வரல? இந்த இந்தி திணிப்பால என்ன பிரச்சனை? மூன்றாவதாக ஒரு மொழியை படிப்பதில் என்ன சிக்கல் என்று பலரும் யோசிக்கிறார்கள். ஏதோ ஒரு மொழியை கத்துக்கலாமே நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு மொழி அப்படி கத்துக்கிட முடியுமா? உங்க பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்களா? எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்க? இங்கிலீஷ் படிக்கிறாங்களா இல்லையா? யாரு சும்மா கை தூக்குங்க. என்ன பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துல டக்குன்னு தமிழ் மீடியத்தை காப்ப போறோம்? நான் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சேன். என்னை மாதிரி உங்க பிள்ளைங்க எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாங்க? ஒரு 10 பேராவது இருப்பீங்க. அல்லது இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் எல்லாரும் கண்டிப்பா படிக்கிறோம் இல்லையா? இங்கிலீஷ்னு ஒரு பாடத்தை படிக்கிறோம் இல்லையா? அந்த இங்கிலீஷ்ல படிக்கிறோம், உடனே நம்மால பேசிட முடியுமா? ஏன் பேச முடியல? உடனே என்ன சொல்லுவோம்? வாத்தியார் சரியா சொல்லி கொடுக்கல, எங்க வாத்தியார் தப்பா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாருன்னு வாத்தியார் மேல பழிய போட்டுருவோம் இல்லையா? என்னமோ அவருக்கு தெரியாத இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வாத்தியார் மேல பழி எழுதிட்டு போயிருவோம். மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி படிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹிந்தி படிக்கிற பிள்ளைங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் ஹிந்தியில பேசுப்பான்னு சொல்லுங்க. அவங்க பேசிட்டாங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். பேச முடியாது, பேச வராது. ஒரு மொழியை எப்ப நம்ம கத்துக்கிட முடியும்னா அதுக்கான தேவை இருக்கும் போதுதான் கத்துக்கிட முடியும். தேவையில்லாத போது ஒரு மொழியை உங்களால் பேசுவதற்கு கற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு முன்னால் இங்கே தலைமை கழக பேச்சாளர் திரு சாதுராஜன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு போய் 6 மாசம் கொண்டு போய் டெல்லியில விட்டுட்டு வந்தீங்கன்னா திருப்பி வரும்போது நம்ம உலகத்துக்கே புரியாத ஹிந்தியில் அவர் ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு. எப்படி பேசுறாரு? அங்க போய் தேவைப்படும் பொழுது அந்த மொழியை பேசத்தான் முடியுமே தவிர என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும்ன்றதுக்காக 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் எதற்காக ஹிந்தியை படிக்க வேண்டும்? சரி, ஏதாவது ஒரு மொழியை படிக்கிறான். ஏதாவது ஒரு மொழியை எதுக்குடா படிக்கணும்? தெலுங்கு படிச்சு நான் என்ன செய்ய போறேன்? உங்க பிள்ளைங்களுக்கு தெலுங்கு கற்றுக் கொடுக்கலாமா? மலையாளம், கன்னடம், கொங்கணி, குஜராத்தி, போஜ்புரி, ராஜ்தானி வேண்டாமா? இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன செய்ய போறோம்? சும்மா கத்துக்கன்றான். சும்மா எதுக்கு கத்துக்கணும்? நான் சும்மா அறிவியல் படிப்பேன், சும்மா பாடம் படிப்பேன், பிசிக்ஸ் படிப்பேன், கெமிஸ்ட்ரி படிப்பேன். இன்னொரு மொழியை எதுக்குடா படிக்கணும்? தேவையில்லாத ஒரு மொழியை எதற்காக மண்டையில் ஏற்ற வேண்டும்? ஏன்னா உங்க பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க இங்கிலீஷை படிச்சு மற்ற எல்லா பாடத்திலையும் நல்லா படிச்சிருவாங்க, இங்கிலீஷ் படிக்க முடியாம சிரமப்படுவாங்க. ஏன்? வீட்டுல இங்கிலீஷ் பேசி வளர்றதுக்கான சூழல் கிடையாது. அவங்க இங்கிலீஷ்ல பேசி நம்மள்ட்ட சந்தேகம் கேட்க முடியுமா? அப்போ தேவையில்லாத ஒரு மொழியை நம்மளால கத்துக்கிட முடியாது. தேவைப்படும் பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும். இதை எதுக்காக கொடுக்குறான்னா, ஏற்கனவே 2 லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட 3வது ஒரு லாங்குவேஜை கொடுத்தோம்னா அவங்க படிக்க முடியாம சிரமப்படுவாங்க. சிரமப்பட்டா அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆவாங்க. ஃபெயில் ஆனா என்ன செய்வான் தெரியுமா? ஃபெயில்னா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல இல்ல, 3ஆம் கிளாஸ்லயே பரீட்சை வச்சு ஃபெயில் ஆக்குவான். பப்ளிக் எக்ஸாம் நடத்துறான் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு, 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்த பாக்குறான். 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கே படாத பாடுபடுறோம். 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பரீட்சைன்னா என்னன்னு தெரியுமா? தோத்து போனா அந்த பிள்ளைங்களை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுமா? வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு ஒண்ணு கொடுக்க போறான். வொகேஷனல் ட்ரைனிங்னா என்ன? தையல் தைப்பது எப்படி? நான் சொல்லல, அவனே தன்னுடைய இதுல எழுதி வச்சிருக்கிறான். கார்பெண்டர் ஆவது எப்படி சொல்லி தர போறானா? எலக்ட்ரீசியன் ஆவது எப்படி சொல்லி தர போறானா? லேத்து வேலை பார்ப்பது எப்படி கத்து கொடுக்க போறானா? தோட்டம் வளர்ப்பது எப்படி கத்து கொடுக்க போறானா? பானை செய்வது எப்படின்னு கத்து கொடுக்க போறானா? இந்த பானை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களும், மரவேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களும், லேத்து ஓட்டிக்கிட்டு இருந்தவங்களும், எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்களும் தங்க பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்ன்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் அனுப்புறாங்களே தவிர என்ன மாதிரி எலக்ட்ரீஷியனா, என்ன மாதிரி பானை செய்யறவனா வரணும்ன்றதுக்காக இல்ல. நேற்று திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்துல கல்லிடைக்குறிச்சின்ற ஒரு ஊர்ல பேசிட்டு இருந்த இதே மாதிரியான கூட்டம் தான். அங்க இருக்கிற ஒரு மக்களை நோக்கி நான் கேள்வி கேட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளைகள் அதிகாரிகளாக வேண்டுமா, அதானிக்கு அடிமையாக வேண்டுமான்னு ஒரு 70 வயசு பாட்டி எந்திரிச்சு அதிகாரி ஆகணும்னு சொன்னாங்க. திரும்ப கேட்டேன், அதிகாரி ஆகணும்னு சொன்னாங்க. 3வது தடவையும் கேட்டேன், அதிகாரி ஆகணும், நான் பார்க்கிற வேலையை என் பிள்ளைங்க பார்க்க கூடாது சார்னு சொன்னாங்க. ஏன் அதை சொல்றாங்க? பிள்ளை படிச்சு முன்னேறினாதான் நம்ம குடும்பம் முன்னேறும். நம்ம குடும்பம் முன்னேறினா நம்ம தெரு முன்னேறும். நம்ம தெரு முன்னேறினா நம்ம ஊரே முன்னேறும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? படிக்கிற பிள்ளையோட சேரு.
ஏன் படிக்கிற பிள்ளையோட சேருன்னு சொல்றோம்? சரி, ஸ்கூலுக்குள்ள விட்டுருங்க, ஊருக்கு வெளியே சும்மா சுத்திட்டு இருக்கிற பயல்களோட சுத்தாத, ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட சேர்ந்து பழகுன்னு சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? படிக்கிற பிள்ளைங்களோட சேரும் பொழுதுதான் நம்ம பிள்ளை நல்லா படிக்கும். அதனால தானே சொல்றோம் இல்லையா? நம்ம பிள்ளையும் படிக்கணும், படிக்கிற பிள்ளையோட சேர்ந்து இன்னும் நல்லா படிக்கணும், இதுதானே நம்ம விருப்பப்படுவோம். அந்த பிள்ளை நல்லா படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நீயே படி, நேரத்தை வீணடிக்காத, சொல்லி கொடுக்குறேன் நேரத்தை வீணடிக்காத, நல்லா படி நல்லா படின்னு சொல்லிட்டே இருப்போமா? இப்போ உங்க வீட்டு பிள்ளையும் உத்தரப்பிரதேச வீட்டு பிள்ளையும் அவன் ஒன்னா படிக்க வைக்க போறான். எப்படி படிக்க வைக்க போறான்? எல்லாரையும் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிடுவான். எப்படி கனெக்ட் பண்ணுவான்? அதுக்கு ஒரு ஏஜென்சி ஒன்று உருவாக்கிடுவான். அந்த ஏஜென்சி என்ன செய்யும்னா, உத்தரப்பிரதேசத்துல இந்த பிள்ளைங்க இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இந்த பிள்ளைங்க இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு திட்டத்தை கொடுத்து படிக்க வைப்போம். நல்லா படிக்கிற பிள்ளைய வேற செக்ஷன்ல போட்டு இன்னும் நல்லா படிக்க வைக்க தானங்க விரும்பணும். அல்லது நல்லா படிக்கிற பிள்ளையோட சேர்த்து மற்ற பிள்ளைங்களை சேர்ந்து படிக்கிறதுக்கு தானே ஊக்குவிக்கணும். அப்படி இல்லாம இங்க பனையூர்ல இங்க இருக்கக்கூடிய ஓட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையவும் அங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையவும் ஒரே மாதிரி எப்படி படிக்க வைக்க முடியும்? உங்க வீட்டு பிள்ளையும் உங்க பக்கத்து வீட்டு பிள்ளையுமே ஒரே மாதிரி படிக்க வைக்க முடியாதுன்னா உங்க வீட்டு பிள்ளையும் உத்தரப்பிரதேச வீட்டு பிள்ளையும் எப்படி ஒரே மாதிரி படிக்க வைக்க முடியும்? முடியாது. முடியாது என்பது மட்டுமல்ல, அது கூடாது. அப்படி செய்தால் என்ன ஆகும் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக போகும். அப்படி வீணாக போகணுன்றதுக்காகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறான். அதுக்குத்தான் இப்போ ஆட்டுக்குட்டியும் பலரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. கையெழுத்து இயக்கத்தில் என்ன நடக்குது தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போற சின்ன பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து கையெழுத்து போடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அதுல ஒரு பிள்ளை எங்க இருந்து உணர்வு வந்துச்சுன்னு தெரியல, பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் தமிழ் வாழ்க்கைன்னு எழுதிவிட்டு வந்துருச்சு. மூக்கொடைஞ்சு போயிட்டு திரியிறாங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன். தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இதே இதுல பாத்தீங்கன்னா நிதி பகிர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நிதி பகிர்வுன்னா என்னங்க? நீங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்களா? நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களாமா? நீங்க கட்டலையா? நீங்க கட்டலையா? தெரியலையா? சிலர் கட்டலன்றாங்க. அதிக சம்பாத்தியம் வச்சிருக்கிறவன் கட்டுறதுக்கு பேர் இன்கம் டாக்ஸ். ரைட்டா? நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களை விட அதிகமான வரியை இந்த நாட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாக்கெட்ல வாங்குறீங்கல்ல ஒவ்வொரு பொருளும், பிஸ்கட்டு, தண்ணி பாட்டிலு, அரிசி, பருப்பு, எண்ணெய், பொடி எல்லாம் வாங்குறீங்களா? ஒன்னொன்னுக்கும் நீங்க டாக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி, பாலுக்கு 5% ஜிஎஸ்டி. இன்ஸ்டன்ட் ப்ரூ காபி வாங்கிட்டு வா திட்டமா? வேற எதையாவது வாங்கிட்டு வந்தா இதை வேண்டா குடிக்கிறது, ப்ரூ வாங்கிட்டு வாடா, 18% ஜிஎஸ்டி. வெறும் டீ தூள் இப்ப வாங்குறது இல்ல, ஏலக்காய் டீ தூள் வாங்கிட்டு வா, 18% ஜிஎஸ்டி. தண்ணி பாட்டில் வாங்கி குடிப்போம், நல்ல தண்ணியா குடிப்போம், 18% ஜிஎஸ்டி. பல்லு விளக்குற பிரஷ்க்கு ஜிஎஸ்டி, வாய் கொப்பளிக்கிற தண்ணிக்கு ஜிஎஸ்டி, தண்ணி வச்சிருக்கிற பாட்டிலுக்கும் 18% ஜிஎஸ்டி. நீங்க தான் இந்தியாவிலேயே அதிகமான வரி கட்டிட்டு இருக்கீங்க. இத குறைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நாட்டை நடத்தணுமா. நடத்துறதுக்காக உங்கள்ட்ட எல்லாம் வரி வாங்குறாங்களாம். சரி, இல்லாதவன்ட்டே நீ இவ்வளவு வாங்குற இல்ல, அப்ப இருக்கிறவன்ட்ட நீ எவ்வளவு வாங்கணும்? 30% கட்டிக்கிட்டு இருந்தான் அதானி மாதிரி ஆளு. நீ எதுக்குப்பா இவ்வளவு சிரமப்படுற? 22% கட்டுனா போதும்னு 8% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல இழப்பு. அதெல்லாம் எங்க இருந்து எடுக்கணும்? வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி இழப்புனா அதை போட்டு நிரப்பணும்ல. நாட்டை நடத்தணும்னா எங்க இருந்து நிரப்புறது? எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? திடீர்னு அமௌண்ட் இருக்கிற 100 ரூபாயை உருவிடுவான். ஏன்? மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் இருக்கணும், 5000 ரூபாய் இருக்கணும். உருவானா 4 தடவைக்கு மேல ஏடிஎம்ல தேய்ச்சிட்டீங்கன்னு, 5ஆவது தடவை 25 ரூபா. நீங்க 100 ரூபாய் எடுத்தாலும் 25 ரூபா, 2000 ரூபாய் எடுத்தாலும் 25 ரூபா. நீங்க உழைச்ச காசு தான். இப்படி மினிமம் பேலன்ஸுக்காக மட்டும் உங்கள்ட்ட இருந்து எவ்வளவு கோடி எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? 33,000 கோடி 4 வருஷத்துல. 33,000 கோடி மினிமம் பேலன்ஸுக்கு மட்டும். இனி ஏடிஎம் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாத்தையும் பார்த்தா அந்த 1 லட்சம் கோடி இங்க
நம்ம நிறைச்சிடலாம். இப்போ அதானிக்கு கொடுப்பதற்காக உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் ஜேப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ காசு இல்லாம போனா நம்ம மக்களுக்கு என்ன ஆகும்? முன்னேற்றம் இல்லாம போகும். முன்னேற்றம் இல்லாம போனா என்ன செய்வோம்? மறுபடியும் கூலி வேலைக்கு போவோம். அப்படி கூலி வேலைக்கு எங்க கொண்டு போய் நம்மளை சேர்ப்பான்? அதானிட்ட போய் சேர்ப்பான். ஏன்னா ஏர்போர்ட்டை பூரா ஏல விட ஆரம்பிச்சிட்டான் இந்தியா முழுக்க. இந்தியாவில் அதிகமான ஏர்போர்ட்டை குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய தனி முதலாளி அதானி. இந்தியாவின் எல்லா பெரும் துறைமுகங்களையும் குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய முதலாளி அதானி. இந்தியாவில் எல்லா இடங்களுக்கும் நிலக்கரி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரே முதலாளி அதானி. ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கி சாப்பிட்றீங்களா வீட்டுல? ஃபார்ச்சூன் ஆயில் பிராண்ட், நல்ல பிராண்ட் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன வாங்கிட்டு இருந்தோம்? கோல்டு வின்னர், காளீஸ்வரி இல்லையா? காளிமார்க், காளீஸ்வரியில இருந்தா வாங்கிட்டு இருந்தோம். அந்த கோல்டு வின்னரு நம்ம ஊருக்காரன். அவனை வளர விடாம அவன் வீட்டுக்கு அவன் ஆபீஸுக்கு ரெய்டு நடத்தி எதுக்கு நடத்தினான்? அவன் என்ன கம்பெனி தரிசா போகணும்னு ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கி நம்ம சாப்பிடணும்னு. ஃபார்ச்சூன் ஆயில் யாரோடது? அதானியோடது. மெர்கன்டைல் பேங்க்ல கணக்கு வச்சிருக்கீங்களா? இனி வருங்காலத்துல மெர்கன்டைல் பேங்க் எல்லாம் இருக்க முடியாது, இழுத்து பூட்டிடுவான். யாரோ ஒரு நம்மூர்காரன் தானே வச்சிருக்கிறான், இழுத்து மூடிடுவான். அவன் சொல்ற பேங்க்ல மட்டும்தான் நீங்க காசு போடணும். அவன் சொல்லும் போதுதான் நீங்க காசை எடுக்கவும் முடியும். அப்படி எடுத்தாலும் அதுக்கு ஒரு காசு எடுப்பான். இப்படி எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து உருவிக்கொண்டே இருக்கிறார்களே, திரும்ப தரணுமா இல்லையா? பக்கத்துல இருக்கிறவனுக்கு 100 ரூபாய் கைமாத்து கொடுக்குறீங்க, கொடுக்கிற 100 ரூபாயை திருப்பி என்னவா கொடுக்கணும்? 100 ரூபாயை தானே கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற 1 ரூபாய்க்கு அவன் திருப்பி நம்மளுக்கு கொடுக்கிறது எவ்வளவு தெரியுமா? 29 பைசா. மீதி 71 பைசா எங்க? அதை ஊபிக்காரன் சாப்பிடுறான், பீகார்காரன் சாப்பிடுறான். இப்படி உத்தரப்பிரதேசத்துக்காகவும் பீகாருக்காகவும் நம்மை இன்னும் ஏழைகளாக மாற்றுகிறார்கள். இதோ வீடுகள் இருக்கின்றன. இந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் இன்றைக்கு டிவி வந்திருக்கிறது, ஃப்ரிட்ஜ் வந்திருக்கிறது, வாஷிங் மிஷின் வந்திருக்கிறது, கிரைண்டர் வந்திருக்கிறது, மிக்சி வந்திருக்கிறது. இது வளர்ச்சி. இந்த வீட்டை விட்டு நீங்கள் குடிசைக்கு மாறினீங்க அப்படின்னா அது வீழ்ச்சி இல்லையா? நம்ம வளர்ந்திருக்கோமா இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா இருந்த வாழ்க்கைக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது வளர்ச்சி. அவங்க செஞ்ச தொழிலை இன்னைக்கும் செய்யறீங்களா? அப்படியே செஞ்சாலும் உங்க பிள்ளை அதை செய்யக்கூடாதுன்னு படிக்க வைக்கிறீங்களா? அப்படி படிக்க வைக்கிறது கவர்மெண்ட் காசு கொடுக்குதா? தன் பையிலிருந்து பணம் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. வரவேண்டிய காசை வரவிடாமல் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அப்போ இது யாரோ ஒருத்தன் பிரச்சனை இல்ல, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை புடிங்க போறான், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிரைண்டரை புடுங்க போறான். அந்த ஃப்ரிட்ஜுக்கு கொடுக்குறீங்களே கரண்ட், அந்த கரண்டையும் நம்ம அதானிட்டு இருந்து தான் வாங்கணும்னு பேரம் பேசுறான். என்னடா எல்லாமே அதானினா? அப்ப இந்த நாடு யாருடைய நாடு? உங்களுக்கும் எனக்கு இந்த நாட்டுல பங்கு இல்லையா? உங்க தாத்தன் எங்க தாத்தன் இந்த நாட்டுடைய விடுதலைக்கு போராடலையா? இந்த நாடு நல்லா இருக்கணும்னு உழைக்கலையா? அப்ப அந்த உழைத்த உழைப்புக்கெல்லாம் நான் கூலியை கேட்கின்ற நாள் வந்திருக்கிறது. அந்த கூலியை கேட்க திராணி உள்ள ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த திராணி கிடையாது. ஏன் வரவில்லை? அத்தனை பேரும் பாஜகவிடம் பம்மி மண்டியிட்டு கிடக்கிறார்கள். அந்த மண்டிகளுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய நாடு இது அல்ல. இந்த தமிழ்நாடு எப்போதும் வளர்ச்சி பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த இந்தி திணிப்பை நாம் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை என்பதை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். நமக்கு வந்து சேர வேண்டிய காசை நம்ம வாங்கியே ஆகணும் இல்லையா? இது எல்லாத்தையும் வாங்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? இதெல்லாம் எங்க போய் கேட்கணும்? எங்க போய் கேட்கணும்? பார்லிமெண்ட்ல போய் கேட்கணும். பார்லிமெண்ட்ல கேட்கறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? வேண்டுமா இல்லையா? வேணும்ல. வேணும்னா என்ன செய்யணும்? ஓட்டு போடணும்ல. நீங்க ஓட்டு போட்டு அவங்களை அங்க அனுப்பணும்ல. 40 பேர் இருக்கிறப்பவே நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசுறானே யாரு? நம்ம 40 பேருங்க. உத்தரப்பிரதேசம் எத்தனை பேர் தெரியும்ல? 80 பேரு. நம்ம 30 ஆயிடுவோம், அவன் 160 ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்மால் பேசுறது அந்த ஊர்ல கேட்குமா? காது கொடுத்து கேட்பானா? உங்கள் ஓட்டை மதிப்பில்லாமல் மாற்றுகிறார்கள். உங்கள் எம்பியை மரியாதை இல்லாதவர்கள் ஆக்குகிறார்கள் என்றால் உங்களுக்கு மரியாதை இல்லாம ஆக்குறான்னு அர்த்தம். நீங்க போட்ட ஓட்டுல தான் அவர் எம்பி. நீங்க ஓட்டு போடலைன்னா அவர் எம்பி கிடையாது. அப்ப எம்பிக்கான அவமரியாதைன்றது யாரோட அவமரியாதை? நம்மளுக்கான அவமரியாதை. அப்போ நம்ம எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்கிறான் அப்படின்னா அதை நாம் விட்டு வைக்க கூடாது. தொடர்ந்து நாம்
இதற்காக போராட வேண்டும். அந்த போராட்டத்தை இந்த அரசு முன்னின்று நடத்துகிறது. அதற்கு எங்களுக்கெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.